அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம், ராமலிங்கா அபயம் அபயம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக, போதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக. ஒன்றிரண்டற்றிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக. இம்பதமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக. எம்போழ்வார் கலகம் தவித்து கதிகளிக்கும் கண்ணே வருக. கண்ணிறைந்த களிப்பே களிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக. கலைமதிதோய் வளகம் செறிந்த வளர்பதியின் வாழ்வே வருக. ராமலிங்க வள்ளல் எனும்போர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வந்தனம். ஹலோ, வணக்கம். வந்தனம் ஐயா. ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் வந்தனம். கேக்குதா? நல்லா கேக்குதா? நல்லா கேக்குது. 15 பேர் 16 பேர் வந்துட்டாங்க. சரி, கிளாஸுக்கு போலாம். ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இல்லைங்கய்யா. சத்திய சிறுவிண்ணப்பத்தில் ஏதாவது சந்தேகங்கள்? இல்லை. சரி, இன்னைக்கு நம்ம வள்ளல் பெருமானார் நமக்காக கொடுத்த நித்திய கர்ம விதிகள் அப்படிங்கிற பாடத்துக்குள்ள நம்ம போக போறோம். இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாடம். நம்ம காலையில தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுல இருந்து இரவு நம்ம உறங்குவது வரைக்கும் நாம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் நமக்கு கொடுத்தது தான் நித்திய கர்ம விதி. ஏன் இந்த நித்திய கர்ம விதியை நாம பின்பற்றணும் அப்படி பார்த்தீங்கன்னா, சன்மார்க்கத்தினுடைய நோக்கம் லட்சியம் என்னங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே சத்திய சிறு விண்ணப்பத்துல நீங்க பார்த்துருக்கிறீங்க. சன்மார்க்கத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா, உடம்பை காப்பாத்திக்கிறது தான். உடம்பை விட்டு உயிர் போகாம காப்பாத்திக்கிறது தான் சன்மார்க்கத்தினுடைய லட்சியம் அப்படின்னு ஐயா கொடுக்குறாங்க. அப்போ இந்த உடம்பை காப்பாத்திக்கிறணும் அப்படின்னா, உடம்புக்குள்ள எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. இதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, எத்தனையோ உறுப்புகள் இருக்கு. இந்த உறுப்புகள் எல்லாம் பிறந்ததுல இருந்து நம்ம வளர வளர வளர்ந்துகிட்டே வருதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஒரு அளவு வரைக்கும் அதனுடைய வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் நின்றுடுது உறுப்புகளுடைய வளர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதனுடைய செயல்பாட்டு திறன் குறைந்து கொண்டே போகுது. இப்போ ஒரு நாள் நம்ம மரணம் அடைஞ்சிடறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் என்ன சொல்றாங்க? நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாரு, இன்னைக்கு காலையில திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லை. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாருன்னு சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. அவருடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமா பழுதடைஞ்சுக்கிட்டே வருது. மூளை பழுதடைஞ்சுக்கிட்டே வருது, இதயம் பழுதடைஞ்சுக்கிட்டே வருது, கல்லீரல் பழுதடைஞ்சுக்கிட்டே வருது, கண்கள் பழுதடைஞ்சுக்கிட்டே வருது. இப்படி பழுதடைஞ்சுக்கிட்டே வரக்கூடிய உடல் ஒரு நாள் அதனுடைய உச்சத்தை தொட்டுடுது. அது உச்சத்தை தொட்ட உடனே மரணம் வந்துடுது. இதுதான் உண்மையா நடக்கிறது. அப்போ இந்த உடம்பு பழுதடையாம நம்ம பாதுகாக்கணும். உடம்பு பழுதடையாம பாதுகாக்கணும்னா அதுக்குன்னு ஒரு விதி, டிசிப்ளின் வேண்டும், ஒழுக்க விதி. விதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பொருள். அதுல எதுவுமே எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு அதுல வேலையே கிடையாது. விதி என்றால் விதிக்கப்பட்டது, அதை அப்படியே நம்ம ஒழுகணும்னா அதை அப்படியே பின்பற்றணும். அதில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ணலாம்? சரி பண்ணுவதற்குண்டான முயற்சிகளை நம்ம செய்யலாம். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்பும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதற்கு விதிகள் வேண்டும்.
அதை நம்முடைய பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய உடம்பும் 3 வகைக்குள்ள அடங்கிடும். ஒண்ணு வாதம், இன்னொன்னு பித்தம், 3வது சிலேத்துமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா வாத உடம்பா இருக்கும், சிலர் உடம்பு பித்த உடம்பா இருக்கும், சிலர் உடம்பு வந்து சிலேத்தும உடம்பா இருக்கும். இப்போ அது தகுந்தாற் போல அந்த உடம்பினுடைய தன்மைகளும் என்ன ஆகுன்னா மாறும். சரிங்களா? மாறும். அப்போ அந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்படி மாறுபடுகின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிலிருந்து நம்மள காப்பாத்திக்கிறணும். அப்போ உடம்ப நம்ம வந்து முதல்ல என்ன பண்ண போறோம்னா, நம்ம உடம்பை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். ஒரு 15 வயதில் இருந்ததைப் போல் கண்கள் 45 வயசுல இருக்கிறது இல்ல. இல்லையா? அதனுடைய திறன்கள் எல்லாம் மாறுது. அப்ப அத சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? பெருமான் கொடுக்கிறார். என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பெருமானார் கொடுக்கிறார். இத நம்முடைய சன்மார்க்க பயிற்சி வகுப்புல நாள் ஒரு ஒழுக்கம் கொடுத்திருந்தேன். எல்லாரும் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் கொடுத்தது இல்ல. உண்மையா நம்முடைய பெருமானார் கொடுத்ததுதான். நியாயமா நான் அந்த நித்திய கர்ம விதிகள டெய்லி ஒண்ணொண்ணா அதுல போட்டுட்டே வரணும் அப்படின்னு நினைச்சேன். இருந்தாலும் அத வகுப்பா எடுத்துருவோம் அப்படிங்கிறனால தான் இப்ப இங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுல பெருமானார் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்க தெய்வ நிலையம் புத்தகம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா 333வது பக்கத்துல நித்திய கர்ம விதிகள் நமக்கு ஆரம்பிக்கும். அதில் பெருமானார் சாதாரண நித்திய கர்ம விதி அப்படி கொடுக்குறாங்க. இதுல பெருமானார் 3ஆ பிரிப்பாங்க. சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. நம்மெல்லாம் இப்பெல்லாம் சாதாரணமான ஆளுங்க தான். அதனால நம்ம சாதாரணமான விதிகள் தான் நமக்கு பெரும்பாலும் பொருந்தும். இப்ப அதுல பாத்தீங்கன்னா, சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். இதுதான் பெருமானார் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் விதி. என்ன பண்ணணும்? சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்கணும். எப்ப எந்திரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உதயமாகி வருவதற்கு முன்பாக எந்திரிச்சிடணும். இப்போ சூரிய உதயம் பெரும்பாலும் காலையில 6 மணி அப்படின்னு நம்ம ஒரு வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன நேரங்கள் இருக்கும். அதற்கு முன்பாக எந்திரிக்கணும்னா எப்ப எந்திரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருமானார் நம்மளை எல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்க. காலையில 4:30 மணிக்கு பெருமானார் நம்மளை எந்திரிக்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, 4:30 மணி முதல் 6 மணி வரை அது சுகந்த நேரம் என்று அழைக்கப்படுவது உண்டு. அந்த நேரத்துல அமுத காற்று இறங்கி வரும், பூமியில இறங்கி வரும் அப்படின்னு பெருமான் சொல்றாங்க. அமுத காற்றுன்னு ஒண்ணு இருக்கு, விஷக்காற்றுன்னு ஒண்ணு இருக்கு. பூமியில அமுத காற்று வியாபகமாக, அதாவது எல்லா இடத்துலையும் எந்த நேரத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில 4:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் விஷக்காற்று இறங்கி வர ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த அமுத காற்று இறங்கி வரும் பொழுது பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா, நன்முயற்சியில் இருக்கணும் அப்படின்னு பெருமானார் நம்மள சொல்றாங்க. பக்தியில இருக்கணும், தவத்துல இருக்கணும், பாராயணத்துல இருக்கணும். இந்த மாதிரி நமக்கு பெருமானார் நிறைய கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சணும். சூரிய உதயத்திற்கு முன்னுன்னா 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, நான் 5:45 மணிக்கு எந்திரிக்கிறேங்கிறது இல்ல. நாம் எந்திரிக்க வேண்டிய நேரம் 4:30 மணி. எந்திரிச்சுதான் ஆகணும். நான் முதல்லயே எந்திரிக்க முடியல அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, நாளையில இருந்து 5:30 மணிக்கு எந்திரிக்க பழகுங்க. அப்புறம் அத ஒரு 5:15க்கு மாத்துங்க. அப்புறம் 5 மணிக்கு மாத்துங்க. அப்புறம் 4:30 மணிக்கா மாத்துங்க. அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதன்படி நீங்க பின்பற்றலாம். பின்பற்றி ஒரு 15 நாள் இல்ல ஒரு 20 நாளைக்குள்ள உடம்பு பழகிடும். ஒரு 3 நாள் முதல் நாள் எந்திரிக்கும் போது ரொம்ப கண்ணெல்லாம் எரியும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அது நமக்கு பழகிடும். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ஒரு சில பேருக்கு எடுத்த உடனே நம்ம வேகமா எந்திரிச்சோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வரும். ஒரு 8 மணி, 9 மணிக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். தூக்கம் வர நேரத்துல நம்ம கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டோம்னா சரியா போயிடும். இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஒண்ணும் பெரிய கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. அந்த நேரத்துல நம்ம அவசியம் கண் விழிச்சிருக்கணும். அப்போ சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து, பாருங்க, நம்மெல்லாம் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு தான் திருநீர் எடுத்து பூசிக்கிருவோம் இல்லையா? ஆனா ஐயா என்ன சொல்றார், நீ படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனேயே எடுத்து விபூதி பூசிக்கங்கிறார். இப்ப என்ன அர்த்தம்? படுக்கும் போதே நம்ம தலைமாட்டுக்கிட்ட விபூதியை பக்கத்துல வச்சுக்கிட்டு படுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? படுக்கும் போதே தலைமாட்டுக்கிட்ட பக்கத்துல ஒரு விபூதி பை இல்ல விபூதி
பாக்கெட் இதை வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். எந்திரிச்ச உடனே விபூதி பூசணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அன்னைக்கு உங்களுடைய உடல் அழுக்கா இருக்குது அப்படின்னா இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உண்டு. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருநீர் பூசிக்கலாம். மற்ற நேரங்களில் எந்திரிச்ச உடனே பெருமானார் என்ன சொல்றாங்க, நம்மளை திருநீர் பூச சொல்றாங்க. பட் சன்மார்க்கத்தில் நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் திருநீர் பூசக்கூடாது அப்படிங்கிறவங்கள நிறைய பேர் சொல்றவங்க இருக்காங்க. சொற்பொழிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. பெருமானார் நம்மளை விபூதி பூச சொல்கிறார். யார் சொல்றது இங்க முக்கியம் இல்லை, பெருமானார் சொல்வதுதான் முக்கியம். இப்ப நம்மளாம் என்ன பண்ணணும், விபூதி என்று சொல்லப்படக்கூடிய திருநீரை அவசியம் பூச வேண்டும். விபூதி தரித்து சிறிது நேரம் உட்காந்து எந்திரிக்கணும். எந்திரிச்சு விபூதி தரிச்சு கொஞ்ச நேரம் இப்படி அமைதியா உட்காந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். இறைவனை, பெருமானார இப்படி உட்காந்துட்டு, பா பெருமானே, நல்லபடியா என்னை இந்த தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டீங்க, நான் நல்லபடியா எந்திரிச்சிட்டேன், உங்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுடைய அருளையும் கொடுங்க அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷமே அதிகம்தான், ஒரு 2-3 நிமிஷம் பெருமானார் சிறிது நேரம் சொல்லியிருக்காங்க. அதாவது எதுக்காக பெருமானார் சொல்றாங்கன்னா, எந்திரிச்ச உடனேயே நாம் இறைவனை நினைக்க வேண்டும். பெருமானார் ஒரு இடத்துல அற்புதமா கொடுப்பார். என்ன கொடுப்பாருன்னா, சாப்பிடும் போதும், வேலை செய்யும் போதும், உட்காரும் போதும், நடக்கும் போதும், தூங்கும் போதும் எப்பவுமே சிவ சிந்தனையுடன் நம்ம இருக்கணும் அப்படின்னு பெருமான் சொல்லியிருக்காங்க. அதாவது இறைவனை பற்றிய சிந்தனையோடு தான் நம்ம எப்பவுமே இருக்கணும்னு பெருமான் சொல்றாங்க. அதனால காலையில எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னா 4:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டும். எந்திரிச்ச உடனே திருநீர் பூசிக்கொள்ள வேண்டும். சிறிது நேரம் உட்கார்ந்து நீங்கள் கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். இப்ப நான் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, உட்காந்து பெருமானார் தியானம் பண்ணிட்டு, அப்பா நல்லபடியா என்னை எழுப்பி கொடுத்தீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டு, ஐயாவை அப்படியே கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சுப்பேன். சரிங்களா? இதுதான் ஐயா நமக்கு கொடுத்த முதல் விதி. இந்த விதியை நாம் அவசியம் பின்பற்ற வேண்டும். இந்த விதியில எக்காரணத்து கொண்டும் நமக்கு என்ன கிடையாதுங்க, எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஒரு சில நாள் உடம்பு சரியில்லை, எந்திரிக்க முடியல, பரவாயில்ல, தப்பு இல்லை. உடம்பு சரியில்லாத சூழ்நிலைகள், அன்னைக்கு எந்திரிக்க முடியாது, ஒரு மருந்து எடுத்துட்டு இருப்பீங்க, நம்மளை எந்திரிக்க முடியும்னா பரவாயில்ல. மற்ற நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தை தவிர்த்து மற்ற அத்தனை நேரங்களிலும் நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெய்வமாகிய பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதை எல்லாரும் நாம் பின்பற்ற வேண்டும். மற்றவங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க, பெருமான் என்ன சொல்கிறார் அதுதான் நமக்கு முக்கியம். அதற்கு அடுத்து அப்படி எந்திரிச்சிட்டோம், தியானம் பண்ணிட்டு எந்திரிக்கிறோம். அதுக்கப்புறம் பெருமான் சொல்றார், வெத்தலை பாக்கு நம்மளை எல்லாம் போட சொல்றார். வெத்தலை பாக்கு நம்மளை எல்லாம் பெருமான் போட சொல்றார். அதுல எப்படி போடணும் அப்படின்னா, களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகின்ற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பெருமான் கொடுக்கிறார். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு நீங்க வாங்கிக்கிறணும். எது கூட தெரியல, எதுவும் வச்சிருக்காரு. மியூட் பண்ணிக்கோங்க. பெருமான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட சொல்றாங்க. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வாங்கிக்கிறணும். பாக்கு வந்து களிப்பாக்கு வாங்கிக்கிறணும். களிப்பாக்கு உங்களுக்கு தெரியும், கொட்டைப்பாக்கு. அது பெருசா இருக்குதுன்னா உடைச்சு வச்சுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. நீங்க அதை உடைச்சு வச்சுக்கிறணும். காலையில நீங்க போடும்போது களிப்பாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும், வெத்தலையும் சுண்ணாம்பு கம்மியா இருக்கணும். வெத்தலை எப்படி பண்ணணும் பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, வெத்தலையை திருப்பி அதனுடைய நுனியை கிள்ளி அந்த நடுவில் இருக்க நரம்பை நீங்க எடுத்துடணும். ஏன்னா அது விஷம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெத்தலை பாக்கு போடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எடுத்துட்டு அதை எப்படி இப்படி துடைப்பாங்க, மடியில் வச்சு அப்படி துடைப்பாங்க. அதுபோல் நீங்கள் காம்பை கிள்ளி அந்த நடுவில் இருக்கக்கூடிய அப்படி நரம்பு எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்ன பண்ணணும், ஒரு வெத்தலை இல்லை 2 வெத்தலை, ஒரு வெத்தலையே போதுமானது. ஏன்னா இதெல்லாம் நம்ம உடம்பை சரிப்படுத்துவதற்காக பெருமான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், வாயில் போட்டு மெல்லணும். மென்று எடுத்தோன்னு முழுங்கிடக்கூடாது, பார்த்துக்கோங்க. முன்வரும் ஜலத்தை உமிழ்ந்து துப்பிடணும்.
முதல்ல வர்றதை துப்பிடணும். துப்பிட்டு பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ள வேண்டும். முதல்ல மென்னு துப்பிட்டு அடுத்து இருக்கிறது என்ன பண்ணணும்? 27 தண்ணிய விழுங்கணும் அப்படின்னு பெருமானார் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. பின்பு எழுந்து வெத்தலைபாக்கு போட்டுட்டீங்க, சரியா? பின்னாடி எழுந்து உள்ளே சற்றே உலாவுதல் வேண்டும். ஐயா யாரோ மீட் போடுங்க, மீட் போடுங்க, மியூட் போடுங்க. ஸ்ரீஜாட்ட கேளு என்ன ஸ்வீட் வேணும்னு. தினேஷ் நான் பேசுறதுலாம்